அதுதான் கடைசியா நடக்க போறோம். ஆமி வருவார்கள். 40 வருஷம் கட்டினது மட்டுமில்ல பலாலி மயிலட்டி தோலகட்டி. நானும் இந்த கிராமத்திலே நம்பிக்கை துரோகம் தான். இப்ப அந்த காணிகள் அனுமதியும் பெறப்படவில்லை. பலாலி ரோட்டாலே போகின்ற பொழுது அந்த மக்களுடைய தங்களுடைய 40 வருடங்களுக்கு மேலே இங்கே வசாவிளான் சந்தியில் முதன்முறையாக ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அன்னளவாக ஒரு 40 வருடங்களுக்கு மேலே இங்கே காணிகள் விடப்படவில்லை. மக்கள் இன்றைய தினம் வசாவிளான் சந்தியிலையும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 இடங்களில், அல்ல 4 இடங்களில், கையொட்டியுடன் சேர்ந்து 4 இடங்களில் போராட்டம் நடக்கிறது. இன்றைய இந்த போராட்டம் நிலவரம் என்ன, உண்மையான நிலவரம் என்ன, இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்கின்ற பல உண்மை தகவல்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் வசாவிளான் சந்தியில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ இதால் போனோம்னு சொன்னால் அங்கே பலாலி சந்தி இருக்குது. அங்கேயும் போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ இதில் ஏராளமான மக்கள் இன்றைக்கு 2ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 இந்த போராட்டத்தை இதிலையும் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இப்போ போராட்டம் சூடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலேயும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், மக்களுக்கான காணிகள் இன்று வரை யுத்தம் முடிந்து 17 வருஷங்களாகியும் விடுபடவில்லை. முதல் யுத்தம் ஆரம்பிக்கல இந்த இடத்துல இருந்தால் மக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றார்கள், போராடி கொண்டிருக்கின்றார்கள். குறித்து அனைவரும் ஒருமித்த குரல் எழுப்புவோம். எங்கள் காணி எங்களுக்கே சொந்தம். 2ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 ஆண்டு இந்த போராட்டம் இன்று வசாவிளான் சந்தியில் ஆரம்பமாகிறது. தேங்காய் உடைத்து கற்பூரம் கொடுத்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் போலீஸ் மக்களோட உரியாடுற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சரி, வாங்க இவ்வாறான விடயம் இடம்பெறுது என்று சொல்லி பார்க்கலாம். போலீஸார் எல்லாம் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதோட நிறைய மக்கள், ஏராளமான மக்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். பாருங்கள், வாகனங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கோஷங்களை போட்டு கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் ரத்தத்திலும் உணர்விலும் கலந்த வசாவிளான் மண்ணின் சொந்தங்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1990ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து வந்த எங்களுடைய வீடுகளும், நாங்கள் உழுது அறுவடை செய்த எங்களுடைய விவசாய நிலங்களும், நாங்கள் கையேந்தி நின்ற ஆலயங்களும், நாங்கள் கல்வி கற்க உதவிய எங்களுடைய பாடசாலைகளும் ஒரே இரவிலே ஆமியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நாங்கள் எல்லோரும் அகதிகளாக பல இடங்களுக்கு திரிந்து அகதிகளாக இப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்று இந்த வசாவிளான் சந்தியிலே கூடியிருப்பது ஏதோ ஒரு சடங்குக்காக அல்ல, மாறாக எங்களுடைய பாட்டனும் பூட்டனும் வாழ்ந்த இந்த சொந்த நிலங்கள் மீட்கப்பட, எங்களுடைய ஆன்மாக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே ஒரே குடும்பமாக ஒன்று கூடி எங்களுடைய நிலங்களை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் இந்த நிலத்திலே மீண்டும் வாழ வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு நிற்கின்றோம். வசாவிளான் என்றால் வெறும் மண் அல்ல, இது தமிழனின் அறிவும் உழைப்பும் ஆன்மீகமும் நிமிர்ந்து நின்ற வீரம் நிறைந்த பூமி. ஈழகேசரி பொன்னம்பலம் அவர்கள் ஏற்றி வைத்த கல்வி சுடரான எமது வசாவிளான் மத்திய கல்லூரி இங்கே இருக்கின்றது. நாட்டுக்கே அறிவை வாரி வழங்கிய ஆசிரியர்கள் கலாச்சாரை இன்று முட்கண்பிகளால் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது. கல்வி மற்றும் எங்களுடைய இந்த இடத்துக்கு உரியவரான வேலுப்பிள்ளை போன்ற பெரும் தகைவனும் இந்த இடத்திலே இருந்தார். எமது கிராமத்து அறிஞர்களும் மற்றும் கலைஞர்களும் வாழ்ந்த இந்த மண் இன்று ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்றது.
எமது விவசாயிகள் சிந்திய வியர்வைகள் விளைந்த வெங்காய சங்கமும் தொழில்துறையில் கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற எக்ஸ்பெக்டரியும் இன்று சிதைந்து உடைந்து கிடைப்பது உழைப்புக்கு வந்த சோதனையாக இருக்கின்றது. அருள் பொழியும் இந்து ஆலயங்களும் அமைதி பொழியும் கத்தோலிக்க தேவாலயங்களும் இன்று கைவிடப்பட்ட நிலையிலே யாரும் தொழுவதற்கு யாரும் போய் பார்ப்பதற்கு முடியாத அந்த சூழ்நிலையே இருக்கின்ற ஒரு அவலமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். விசேஷ விதமாக எங்களுடைய தோலாட்டி தாய்மடமும் இன்று இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கின்றது. 1877 ஆண்டு இந்த தோலாட்டி மடம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த அந்தோனியார் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து 1928 ஆண்டு வணக்கத்துக்குரிய அருள் தந்தை தோமஸ் அடிகளார் இங்கே மௌன மடம், அதாவது ரொசேரியன் சபையை ஸ்தாபித்து இங்கே அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர்கள் வாழ்ந்த இந்த புனித பூமி இன்று கைவிடப்பட்ட நிலையிலே யாரும் செல்ல முடியாத நிலையிலே இருக்கின்றது. இவையெல்லாம் எங்களுக்கு வேணும் என்ற அந்த இலக்குகளோடு நாங்கள் இங்கே ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கின்றோம். இடிபாடுகளால் நிற்கும் வீடுகள் பேசட்டும், காடுகளால் இருக்கின்ற விவசாய நிலங்கள் பேசட்டும், வேலிகளுக்குள் அமர்ந்திருக்கும் எங்களுடைய வீடுகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வேணும் என்ற அந்த நிலைமையோடு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய விவசாய நிலங்கள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய தேவாலயங்கள், இந்து ஆலயங்கள், எங்களுடைய பாடசாலைகள், எங்களுடைய தொழில் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆதங்கங்களோடு இன்று பல இடங்களிலே நாங்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இடம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே எங்களுடைய மண் மீட்கப்பட வேண்டும், எங்களுடைய இந்த இடம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கப்பட வேண்டும். எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இந்த இடத்திலே நாங்களும் வந்து மீண்டும் குடியேறி அமைதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பி நிற்கின்றோம். எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு கூறி நிற்கின்றது, மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையிலே தான் நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும், எங்களுடைய ஆலயங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும், எங்களுடைய கல்வி பயின்ற இந்த பாடசாலைகள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆதங்கங்களோடு இருக்கின்றோம். எனவே இதை கிடைப்பதற்கு எங்களுக்கு பெற்று தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை தகுந்த ஆட்கள் எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2 மணி வரை இந்த போராட்டம் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, நீ கிழமையில் ஒரு நாளைக்கு இந்த போராட்டம் நடக்கும் என்று சொல்லியிருக்கணும். எப்போன்னு தெரியல. அம்மா வணக்கம். வணக்கம். உங்களுடைய காணி எத்தனை பிறப்பம்மா? எங்கிற பிறப்பு காணி பதாலி ராணுவமாவுக்கு பக்கத்தை முதல் பக்கத்து முன் ரோட்டு காணி. அது எங்களை நாங்கள் 83 எங்களை எழும்ப சொல்லி ராணுவம் சொல்லி நாங்கள் எழும்பிட்டோம். அந்த காலம் துவக்கம் நாங்கள் ஒவ்வொரு இடமா தாவி 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 எங்களை இடங்கள் இன்னும் விட்டபாடும் இல்லை. நாங்களும் இவ்வளவோ நஷ்டத்துக்கு 10 பதிஞ்சு எத்தனையோ வருஷமாக நாங்கள் கழிச்சு போனோம். எங்களுக்கு இது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு நிலம் வேணும், நாங்கள் இருக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போவும் இருக்கிறதே நீ இல்லையான்ற ஒரு ஒரு குடும்பத்தோடு அண்டித்தான் நாங்கள் வாழ்கிறோம். அதான் எங்களோட ஏன் எங்களுக்கு எங்களோட நிலம் வேணும். இனி எங்களோட நிலத்தை நாங்கள் காணாட்டா எங்களோட புள்ள குட்டிகளுக்கே தெரியாது. எங்களோட நிலங்கள் எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குது, எல்லாம் எங்கே இருக்குது, ஒன்றும் தெரியாது. எங்களோட வீடுகள் எல்லாம் அடிச்சுடைச்சு அவை எங்களோட தோட்டக்காணியும் அதோட தோட்டம் செய்யணும். தோட்டம் செய்து மரக்கறிகளை கொண்டு வந்து சந்தை வழியை வைக்கணும், தேங்காய் ஆயிரம் எல்லாம் செய்யணும். தாங்களாக பால் பண்ணி வைக்கணும். மிருகங்களை எல்லாத்தையும் எங்களோட கட்டுமான மிருகங்களை எடுத்து பால் பண்ணி வச்சு லோக்கல் கம்பெனி எல்லாம் போடணும். எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களோட சரியான முடிவு. இப்போ எங்களுக்கு கடிதத்தை அனுப்பி இருக்கிறோம். உங்களோட அதிக பாதுகாப்பு வலயத்துக்கு ஈடுபட்டது. நீங்கள் அதை கொண்டு வந்து எங்களுக்கு கொண்டு சமைச்சிட்டு உங்களோட நஷ்ட ஈடு இவ்வளவு வேணுமென்றது எங்களுக்கு நாங்கள் 2ஆம் தேதி 4ஆம் தேதி வரை சொல்லி கடிதம் வந்திருக்குது எங்களுக்கு. நாங்கள் இனி போய் அங்கேயே நின்று சொல்ல போகிறோம். எங்களுக்கு நஷ்டமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எங்களோட சொந்த நிலத்தை நீங்கள் தாங்கும். அதுதான் எங்களோட முடிவு. வந்திருக்கு எங்களுக்கு. ஓ, அதான் நாங்கள் இப்போ போராட வந்ததுமே. ஏன்னாடா எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். ஏன்னா எங்களோட புள்ள ஒடிகள் எங்களோட புள்ள ஒடிகளை இப்போ எங்கன்னு திக்கி தான் இருக்கணும்.
அப்போ எங்களுக்கு எங்களோட நிலம் வேணும். நாங்கள் இவ்வளோ காலமாக நாங்கள் திரிஞ்சு அங்கே எங்களுடைய அப்பாவே பர்த்தமாக இருந்து அவருக்கு இப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் செய்து இப்போ முழங்கால் நடக்க மாட்டார். இப்படி அவர் இருந்தால் காலம் எங்களை காணி பூமி என்னட்டு பிள்ளைகளுக்கு தெரியாது, எல்லையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாங்கள் இவ்வளோ தூரம் போராடி போட்டோம். எங்களை இவ்வளோ காலம் போராடி எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை, தரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இனி எங்களுக்கு ராணுவம் எங்களை காணிகளை விட்டு தர வேணும். அது உயர் பாதுகாப்பு வரி மண்டபத்தை சாட்டி அது எடுக்கிறது தான் இப்போ இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் தருகிறாங்க. இந்த அதிக பாதுகாப்பு விலை மண்டலை சாட்டி எந்த காலம் துவக்கம் எங்களுக்கு வேண்டி பதிஞ்சு இந்த நஷ்டந்தாரம் அதுதாரம் இதுதாரம் அதுதாரம் ஒன்றுமே இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இதுதான் எங்களை இந்த சொத்து இதோட முடிஞ்சுது. சரி, வணக்கம். இந்த போராட்டத்திற்கு உள்ளே வந்து நாங்கள் நினைக்கிறோம் மத்திய பகுதியில் பாருங்கள், இதில் தரப்பால் போட்டு மக்கள் வந்து அமர்ந்திருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து இந்த காணியில் வாழ்ந்த ஆரம்ப கால அம்மம்மா மேரில் இருந்து பாருங்க. நாங்கள் 40 வருஷம் வலுக்கிட்டு சின்ன பிள்ளைகளாக போயிட்டோம். எத்தனையோ வீடுகளை நாங்கள் இருந்து இடம்பெயர்ந்து போய் வந்த நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு வலுக்கிட்டு இப்போ விட்டு எங்களுக்கு இப்போ 2001 எல்லாம் விடுபட்டு போச்சு. இதுலேயும் எங்களுக்கு இவ்வளோ காலம் 19 வருஷம் எங்கள் எடுத்த விடுவாங்கள்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்து கனவுப்பட்டு கொண்டு வந்து எங்கள் ஆலயங்களை கும்பிட முடியாமல் எத்தனையோ வீடாக எத்தனைங்கிறோம் இந்த அரசங்களை விடுவாருன்னு நம்பி நாங்கள் இயங்கி கொண்டே இருக்கிறோம். எங்கள் இடத்தை விட்டு நாங்கள் இந்த நாட்டை விட்டு வளர்க்கிட்டு சின்ன பிள்ளைகளாக போன நாங்கள் எத்தனை இடங்களுக்கு திரிஞ்சு வரோம். எங்களுக்கு பூமி எங்கள் பூமியை விட வேணும், எங்கள் ஆலயங்களை விட வேணும். இந்த நாடு ஒரு சிங்கப்பூர் என்று சொல்லக்கூடிய இடமே இருந்து தான் நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடினாங்க. இப்போ எங்களுக்கு எங்கள் இடங்களை பார்க்க பகரு பற்றி எரியுது. இந்த அரசங்களுக்கு விட வேணும், நாங்கள் இந்த நிம்மதியாக இருக்கணும் என்று ஆசைப்படுவோம். நாங்கள் உறுதிமொழியது இதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் இந்த அரசர் இதை ஏற்றுக்கொண்டு எங்கள் இதை விடுவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். உங்களுக்கு எத்தனை பிறப்பு காணி இருக்கு? எங்களுக்கு ஒரு 4 பிறப்பு காணி இருக்குங்க. வெண்ணிய ஓரடி சொந்த இடம் பஜாவலாம். பசாவலான் வெண்ணிய ஓடி இந்த கிழக்கு பக்கம் இந்த ஆலயத்துக்கு வந்து போகிறோம். அப்போ எங்கள் இடத்தை விடலாமே, எங்களை விடலாம் தானே. நாங்கள் ஆலயங்களுக்கு வந்து கும்பிட்டு பருவம் சிவராத்திரிகளுக்கு வந்து கும்பிட்டுட்டு போகிறோம். சும்மா வெறும் நிலத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறோம். அவங்களுக்கு எவ்வளோ மெனவெருத்தம். எங்களுக்கு இந்த இடத்தை விட்டால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்று நம்பி இருக்கிறோம். ஜனாதிபதியை நாங்கள் கும்பிட்டு கேட்குறோம். எங்கள் இடங்களை விட்டு இவ்வளோ மக்களையும் எல்லாரும் சொந்தம் எல்லாம் வெளிநாட்டில் உள்ளவை எல்லாரும் வீடு காணி வாங்கி இருக்குது இடம்பெயர்ந்தாவே நாங்கள் ஒவ்வொரு வீடாக தெரிஞ்சு இருக்கிறோம். அம்மம்மா மேரில் இருந்து எல்லோருமே வந்து இந்த இடத்துல வந்து நிற்கணும். வயசு போனவர்களிருந்து அனைவருமே வந்து இந்த போராட்ட களத்தில் வந்து இன்றைய தினம் புதித்திருக்கிற காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் தங்களுடைய கையெழுத்து முகவரிகள் சில விடயங்களையும் இங்கே வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா, உங்களுக்கு எத்தனை பிறப்பு காணி இருக்கு? நீங்கள் இந்த இடத்துல இருந்து போனீங்க. எங்களுக்கு வந்து 18 பிறப்பு காணி. 87ஆம் ஆண்டு இந்திய நாவி வந்ததோட நாங்கள் ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறோம். எத்தனை வருஷம் 78 இப்போ 40 வருஷத்துக்கு. ஆனால் எங்களுடைய அருமையான விவசாய சிவமான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட எங்களுடைய விவசாய பூமியில் நாங்கள் காலத்துக்கு காலம் வெங்காயம், மிளகாய் கண்டு, புகையிலை செய்து கொண்டு நல்ல வருமானத்தை எடுத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ 88ஆம் ஆண்டில் இருந்து எங்களுக்கு மண்ணுக்கு காலே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவ ஆக்கிரமிப்புகளை இருக்கிறது. தோலகட்டி அச்சேலூர் ரோட்டோட தோலகட்டியில் வடக்கு பக்கமும் இருக்குது, தெற்கு பக்கமும் இருக்குது. அந்த வடக்கு பக்க தோலகட்டிக்கு பின்புறமாக எங்களுடைய காணி இருக்குது. அந்த இதுதான் எங்களை காணி. நல்ல செம்மண்ணுள்ள காணி, மிகவும் செழிப்பான காணிகள். பரவாயில்ல பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஏராளமானவர்கள் வந்திருக்கார்கள், வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருக்கிறோம். ஸோ வந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். தங்களுடைய அந்த நிலப்பாட்டை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். வணக்கம். விதுடொட்டுக்கு இது 2வது தடவை. நாங்கள் ஏற்கனவே விதுடொட்டு கூடாக எங்களோட வீடுகள் என்ன நிலையில் இருக்குது, எப்படி பலமாக இருந்தாங்கன்றதை அவர் ஒரு குறித்த தேதியில் என்ன தேதி
ஒரு தேதியில் நாங்கள் போய் பார்த்து தண்டுனாங்கள். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ அந்த காணிகள் இன்று வரைக்கும் விடுவிக்கப்படையில்லை. எவ்வளவு வளமான மண், எத்தனை விவசாய நிலங்கள், ஆலயங்கள், அதை விட பொது அமைப்புகளின் கட்டடங்கள், மின்மின் மன்றம், அதை விட கிராம அபிவிருத்தி சங்கம், நெசவு சாலை என்பனவற்றை நாங்கள் ஏற்கனவே காட்டியிருந்தோம். இப்போ அதுகளை விட சொல்லி நான் நினைக்கிறேன், நாங்கள் இதை முதல் உங்களுக்கு எடுத்து காட்டி ஒரு ஆண்டு தாண்டியும் இன்னும் விடையில்ன்றதை காண்டி மக்களாக இணைஞ்சு வசாவுலான் மக்கள் அமைப்பினூடாக நாங்கள் இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பை செய்திருக்கிறோம். இதுக்கும் விடாட்டி நாங்கள் அடுத்த கட்ட செயல்பாடுகளை செய்வோம். எங்களோட காணி நிலங்களை எங்களுக்கு விட வேணும். என்னென்று சொன்னால், எங்களோட காணி நிலங்களிலிருந்து அவர்கள் வருமானத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெல்லிடமாக தெரியும். கடைகளை போட்டு போய் வியாபாரம் செய்கிறார்கள், விவசாய நிலங்களில் விவசாயம் செய்கிறார்கள், இனிய கட்டடங்களை பயன்படுத்துகிறார்கள். ஒரு கட்டடத்தை, சாதாரண ஒரு அரச கட்டடத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எந்த அரசு அதிகாரியும் அல்லது எந்த அரசியல் சட்டத்திலும் வாடகை இல்லாமல் செய்யலாமா? எங்களுக்கு வாடகையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எங்களோட கட்டடத்தை நீங்கள் விடுங்கோ, எங்களோட காணியில் விடுங்கோ, எங்களோட விவசாய பூமியில் விடுங்கோ, எங்களோட வழிபாட்டு தலங்களை விடுங்கோ, எங்களோட பொது அமைப்புக்குரிய சொத்துக்களை விடுவீங்கோ, நிலையான சொத்துக்களை விடுவீங்கோன்றதான் எங்களோட கோரிக்கை. ஒரு ஊடகங்களும் ஒரு மக்களையும் நேர்காணலை எடுத்துக்கொண்டிருக்கணும். அந்த காட்சியையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய சொந்த காணியிலே இராணுவம் எந்தவித அனுமதியும் இல்லாமல் வைத்தியசாலை ஒன்றை கட்டி வருகின்றது. இது நான் நினைக்கின்றேன், கொரோனா காலத்திலே தான் இந்த வைத்தியசாலை தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் அது ஒரு விளையாட்டு பிஓசி கிளப்பாக இருந்து இன்றுதான் இராணுவ வைத்தியசாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலை கட்டுமானங்களை நிறுத்துமாறு கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள், மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட கதைத்திருந்தார்கள். ஸ்ரீதரன் அவர்கள், கௌரவ பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்களும் கதைத்திருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் நிறுத்தப்படவில்லை. இந்த இராணுவம் வைத்தியசாலை என்பது அனுமதியற்ற கட்டிடம். அதாவது இராணுவ வைத்தியசாலை அனுமதியற்ற கட்டிடம். எங்களிடம் எந்த விதமான அனுமதியும் பெறப்படவில்லை. பிரதேச சபையில் கூட அனுமதிகள் பெறப்படவில்லை. அவை அனுமதியற்ற கட்டிடம். இராணுவம் வைத்தியசாலை என்பது சட்டவிரோதமான கட்டிடம். அதனை அகற்றப்பட வேண்டும். எங்களுக்கு காணி திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும். இது எங்களுடைய பரம்பரை காணி. ஆகவே எங்களுடைய சொந்த காணியை நாங்கள் கொடுத்துவிட்டு வேறு காணிக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாரில்லை. ஆகவே எங்களுடைய சொந்த காணியை எங்களுக்கு தர வேண்டும். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கத்தை போலதான் இந்த அரசாங்கம். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் இதே மாதிரிதான் மக்களுடைய காணி மக்களுக்கு சொந்தம் என்று ஏமாற்றி கொண்டு வந்தது. அதே போலதான் இந்த அரசாங்கமும் மக்களுடைய காணி மக்களுக்கு சொந்தம் என்று ஏமாற்றி கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் அனைவரும் கேட்கின்றோம், வசாவுலான் காணி மண் உட்பட, வசாவுலானிலே நாங்கள் வாழ்ந்த பூமி, அந்த மண் உட்பட எங்களுடைய முழு காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் இராணுவ வைத்தியசாலைக்கோ இராணுவத்துக்கோ நாங்கள் காணி கொடுக்கிறதுக்கு தயாரில்லை. ஆகவே அவர்கள் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும். இது தொடர்பாக அன்றைக்கு நான் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்கள் ஏதோ மாற்று காணி ஏதோ கணக்கு கலைச்சிருந்தார். நாங்கள் அவருடைய கருத்தை கணக்கெடுக்கவில்லை. ஏன்னா எங்களுடைய காணி எங்களுக்கு தேவை. ஆனபடியால் எங்களுடைய காணி எங்களுக்கு தேவை. ஆகவே நாங்கள் இது தொடர்பாக நீதிமன்றத்தை கூட நாட இருக்கின்றோம். மிக விரைவிலே எங்களுடைய காணியில் இருந்து இராணுவ வைத்தியசாலை அகற்றப்பட்டு காணி எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனது காணி பலாலி ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு பின்னாலே இருக்குது. எனக்கு வயது போட்டது காலம் இல்லாமல் போச்சு. எனது காணி எனக்கு விட்டுத்தர வேணும். அதோட இந்த சொந்தக்காரருக்கும் அதுக்கு காணி இருக்குது. அன்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் வசாவுலான் மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவித்து படையினர் அகன்று தங்களுடைய காணிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒரு அமைதி வழியிலான ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். 1990ஆம் ஆண்டு ஒரு இராணுவ நடவடிக்கையின் பொழுது இந்த மக்கள் அவசரமாக தங்களுடைய சொத்துரிமைகளை விட்டு இந்த பகுதிகளில் இருந்து வெளியேறி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற ஒரு நிலையிலே
இன்று வரை அவர்கள் தங்களுடைய சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இந்த மக்களுடைய காணிகளில் பெரும்பாலான காணிகளை பார்த்தால் வெறுமனே அது இராணுவத்தினுடைய வலயங்களாக எல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காடுகளும் பட்டைகளும் மண்டி இருக்கிறது. பெருமளவான காணிகளிலே இராணுவத்தினர் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விவசாய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி இந்த காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். இங்கே 3 பேருக்கு சொந்தமான காணியிலே ஒரு இராணுவ வைத்தியசாலை சட்டவிரோதமாக கட்டப்படுகிறது. அதுவும் 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே அவர்களுடைய அந்த காணிகளோ அந்த கிராம சேவையாளர் பிரிவுகளோ அந்த வர்த்தமானியிலே உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறு சுயரிப்பு தொடர்பான எந்தவிதமான வர்த்தமானி அறிவித்தல்களும் இல்லாமல் அந்த காணிகளிலே இராணுவ வைத்தியசாலை கட்டப்படுவது என்பது முழுமையாக ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல்பாடு. கடந்த காலங்களிலே கடந்த அரசாங்கங்கள் ஜன விரோதமாக சட்டவிரோதமாக இனவாதமாக செயல்பட்டிருப்பதாக இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற பொழுது கூறியிருந்தார்கள். ஆனால் இவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடு இப்பொழுது இந்த இராணுவ வைத்தியசாலை குறைந்தது ஒரு 3 மாதங்களுக்குள் தான் அது கட்டப்படுகின்ற செயல்பாடு தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த கட்டுமான பணிகள் ஒரு ஆரம்ப கட்டங்களில் இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நிறுத்தப்பட்டு காணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பிரதேச மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அந்த கருத்துக்களை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ச்சியாக இராணுவம் அந்த கட்டுமான பணிகளிலே இந்த ஆட்சியின் பொழுது ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது மக்களுக்கு மிகவும் பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. இந்த சில பேர் சொல்லுகிறார்கள் அந்த இராணுவ வைத்தியசாலை 2015 கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி. அது முழுக்க பொய்யான ஒரு விடயம். கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்குள்ளே தான் அந்த கட்டுமான பணிகளே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கட்டுமானங்கள் சட்டபூர்வமான எந்த அனுமதியும் இல்லாமல் சுவீகரிக்கப்படவில்லை. காணி உரிமையாளர்களிடமிருந்து சம்மதம் பெறப்படவில்லை. காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளுடைய உடைமைகளை மாற்றி கொடுத்திருக்கவில்லை. அவ்வாறு இருக்கிற பொழுது இந்த கட்டுமானம் முழுக்க சட்டவிரோதம். அது உடனடியாக நிறுத்தப்பட்ட அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த மக்களிடம் அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும். அந்த இராணுவ வைத்தியசாலை கட்டிடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். அதே போன்று இங்கே பாடசாலைகள் இருக்கின்றன, தேவாலயங்கள் இருக்கின்றன, ஆலயங்கள் இருக்கின்றன, மக்கள் தங்களுடைய பூர்வீக காலம் தொட்டு வாழ்ந்த வீடுகள் இருக்கின்றன, காணிகள் இருக்கின்றன. மிகவும் செல்வம் கொளிக்கின்ற ஒரு விவசாய மண், ஒரு மிகச் வளம் மிக்க ஒரு பூமி. இந்த பூமியிலிருந்து அவர்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக பெருமளவான காசு நிதிகளை வாடகைக்காக செலுத்தி கொண்டு பிறருடைய இடங்களிலே இவ்வளவோ மன உளைச்சல்களுக்கு உள்ளான நிலையிலே எங்களுடைய மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லாமல் உடனடியாக இந்த காணிகள் அனைத்திலிருந்தும் படையினர் வெளியேற்றப்பட்டு உடனடியாக இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றோம். அதோட ஒரு கிராம மக்களும் உரையாடி கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலிருந்து கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை ஏராளமான பொதுமக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணி அரசாங்கத்தினாலே இராணுவ தேவைகளுக்காக அபகரிக்கப்பட்டிருக்கிறது, சட்டவிரோதமாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்களுடைய வாழ்விடங்களை சூறையாடி இந்த இராணுவ முகாம்களும் இராணுவ குடியிருப்புகளும் இராணுவ வைத்தியசாலைகளும் அமைக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய பொதுமக்களுடைய காணிகளிலே விவசாயம் செய்கின்ற கொடுமையும் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக ஓய்வின்றி இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக மீண்டும் தங்களுடைய நிலத்துக்கு செல்வதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. தொடர்ந்து எங்களுடைய மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல வேண்டுமாக இருந்தால் கொழும்பிலே தென்னிலங்கையிலே ஏராளமான இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. ஆனால் பொதுமக்களுடைய தென்னிலங்கையிலே சிங்கள மக்களுடைய காணிகளை அபகரித்தது கட்டப்படவில்லை. அங்கே கட்டுநாயகா விமான நிலையம் இருக்கிறது, அங்கே ரத்மநாணிலே விமான நிலையம் இருக்கிறது. விமான ஓடுதளத்துக்கு பக்கத்திலே வீடுகள் இருக்கின்றன. விமான ஓடு நிலையம் ரோட்டாலே போகின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பலாலி விமான நிலையத்துக்காக 2000 ஏக்கர்களை சூறையாடி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.
உடனடியாக இந்த மக்களுடைய இடம் விடுவிக்கப்பட வேண்டும். இங்காலே திரும்பி பார்த்தால் பின்னாலே திரும்பி பார்த்தால் பற்றை காடுகளாகத்தான் இருக்கின்றன. இந்த பற்றை காடுகளை அடைத்து வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் சொல்லுமாக இருந்தால் அது இனவாதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. தமிழ் மக்களுடைய நிலத்திலே அவர்களை விட வேண்டும் என்ற ஒரு எகத்தாளம், ஒரு இனவாதம் மட்டுமே இங்கே தொக்கியிருக்கிறதே தவிர ஆட்சிகள் மாறலாம். எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து விட்டார்கள், எத்தனையோ கட்சிகள் ஆட்சி படத்துக்கு வந்து விட்டது. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகளிலே 4க்கு மேற்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சி படத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை. எல்லாமே சட்டவிரோதம். 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டது 6000 ஏக்கர்களுக்கு. ஆனால் இன்று படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சட்டமான பிரசுரத்தினுடைய வலி எவ்வளவு என்பது கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய காணிகளிலே வைத்தியசாலையை கட்டலாம் என்றால், எங்களுடைய காணியிலே அரசாங்கம் இராணுவம் விவசாயம் செய்யலாம் என்றால் ஏன் சொந்த மக்களுக்கு அந்த அருகதை இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே எந்தவித நிபந்தனைகளுமின்றி எந்தவித காலதாமதங்களுமின்றி உடனடியாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மிக ஒட்டுமொத்தமாக வலிகாமம் வடக்கிலே இருந்து அகதிகளாக வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரு வலுவான போராட்டத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சற்று தொலைவிலே பலாலி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு சற்று தொலைவிலே மயிலிட்டி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான இந்த 2000 ஏக்கர்களை விடுவிக்க சொல்லி நாங்கள் ஒரு வலுவான போராட்டத்தை எதிர்காலத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வெறுமனே இந்த 2000 ஏக்கர்கள் நிலப்பரப்பிலே வெறும் 300 ஏக்கர்கள் தான் அரச காணிகளாக இருக்கிறது. அந்த அரச காணிகளை விட்டு மிச்ச 2000 ஏக்கரிலே 1600 ஏக்கர் நிலத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அது பொதுமக்களுடைய சாதாரண மக்களுடைய வாழ்விடம். ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். தன்னுடைய இறுதி காலத்தை தன்னுடைய சொந்த பூமியிலே, தன்னுடைய சொந்த வீட்டிலே, தன்னுடைய சொந்த இடத்திலே தன்னுடைய உயிரை போக்க வேண்டும் என்கின்ற வேணவாயிருக்கும். தன்னுடைய குல தெய்வத்தை கும்பிட வேண்டும் என்ற வேணவாயிருக்கும். தன்னுடைய சொந்த பாடசாலையை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். ஆகவே இவற்றை புரிந்து கொண்டு உடனடியாக எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. நாங்கள் இன்று இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். நமது கிராமத்து மக்கள் அனைவரும் எமது நிலத்தினை மீட்பதற்காக இதொரு எங்களோட மக்கள் ஒரு வாழ்வியல் போராட்டம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எனக்கு முன்ங்கே கூடிய எங்களோட ஃபாதர்ஸ் சரி, மற்றது எங்களோட கிராமத்தின் உறுப்பினர்கள் எங்களோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருப்பார்கள். நானும் இந்த கிராமத்திலே சிறுவயதிலே வசித்தோம் என்ற வகையிலும் கடந்த 15-20 ஆண்டுகளாக இந்த வஜாவலான் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி பல வகையிலும் நாங்கள் பல வழியான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். குறிப்பாக நான் நினைக்கின்றேன் 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தம் முடிவடைந்ததில் இருந்து இந்த வசாவலான் பாடசாலை எமது மக்களிடம் கையளிக்கப்பட்ட முதல் அன்று முதல் இன்று வரை நாங்கள் கடந்த ஆட்சியில் இருந்த பல அரசாங்கங்களிடமும் நாங்கள் ஒரு சுமூகமான நிலையிலே உறவுகளை பேணி எமது மக்களின் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி பல வகையான சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தோம். குறிப்பாக நல்லாட்சி காலத்தில் கூட நாங்கள் ஜனாதிபதி செயலகம் மட்டும் சென்று எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் எங்களோட அமைப்புகள் ரீதியாக முன்வைத்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு பல தடவைகள் பல உத்தரவாதங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. எங்களோட கிராமங்கள் விடுவிக்கப்படலாம், எங்களோட மானம்பெற பிள்ளையார் மிக விரைவில் விடுவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது. நாங்கள் எங்களோட மானம்பெற பிள்ளையாரை கூட நாங்கள் கட்டுவதற்கான நிதிகளை கூட நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். நான் நினைக்கின்றேன் அன்று யாழ் மாவட்ட கட்டத்தில் தளபதியாக இருந்த மகேஷ் சேனாகாசர் அவர்கள் கூறியிருந்தால் நிச்சயமாக உங்களோட ஆலயங்கள் விடுவிக்கப்படும், நீங்கள் அதை கட்டி நீங்கள் வாழலாம் என்று கூறியிருந்தார்கள். நாங்கள் உண்மையிலே சந்தோஷமாக ஏராளமான நிதிகளை நாங்கள் திரட்டி எங்களுடைய ஆலயத்தை புனரமைப்பதற்கான ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் இன்று வரை அது ஒரு கனவாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இந்த போராட்டமானது எல்லோரும் படிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல, அரசாங்கத்துக்கோ அல்லது இராணுவத்துக்கோ எதிரான போராட்டம் அல்ல. எமது மக்கள் கடந்த 40 ஆண்டுகளாக முதல் இடம்பெயர்ந்தது இந்த எமது கிராமத்து மக்கள் தான். நாங்கள் 6-7 வயதிலே இந்த இடத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்திருந்தோம். ஆனால் இன்று வரை நாங்கள் வீடுகளின்றி, ஆலயங்களின்றி, பாடசாலைகளின்றி தான் நாங்கள் வசித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலே எங்கள் மீது கரிசனை காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சியானதா ஜனாதிபதி பதவிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன. எமது மக்கள் முழுமையான ஆதரவை ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார்கள்.
காரணம் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார், மக்களின் காணிகள் மக்களுக்கு நிச்சயம் சென்றடைய வேண்டும் என்று கூறியிருந்தார். அதனை நம்பி எமது ஒட்டுமொத்த மக்கள் நாங்கள் வாக்களித்திருந்தோம். அதனை நினைவுபடுத்த வேண்டும் நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களுக்கு. ஏனென்றால் 2 ஆண்டுகள் சென்று விட்டன, எங்களை யாருமே கவனிப்பதாக இல்லை, எந்த அரசியல்வாதிகளும் எங்களுக்காக பேசுவதாக இல்லை. ஆகவே தான் நாங்கள் இன்று இந்த தெருவு வீதிக்கு வந்திருக்கின்றோம். எங்களுடைய நிலங்களில் நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் யாருக்கும் எதிராக போராடவில்லை. கடந்த 90ஆம் ஆண்டு காலத்தில் முற்பட்ட காலத்தில் கூட இங்கு இராணுவ முகாம்கள் இருந்தன. நாங்கள் இராணுவத்துடன் தான் மூதாதையர்கள் இணைந்து வாழ்ந்திருந்தோம். ஆகவே எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இராணுவம் இருந்தாலும் எங்கள் இனத்தில் எங்களையும் வாழ விடுங்கள். நாங்கள் யாரோடும் எதிராக போராடவில்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே எங்கள் மக்கள் என்று உங்களுக்கு தெரியும், பல்வேறு சிரமத்தின் மத்தியில் தான் இங்கே வந்திருக்கின்றார்கள். வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள், வடமராட்சியிலிருந்து வந்திருக்கின்றார்கள், கொழும்பிலிருந்து கூட இங்கே வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நிலம் இல்லாதபடியாக நாங்கள் 40 ஆண்டுகளாக என்றும் நாங்கள் வீதிகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கேட்பது, நாங்கள் யாருக்கும் எதிராக போராடவில்லை. எங்களுடைய வாழ்வியல் போராட்டத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் எங்களுடைய வாழ்வியல் போராட்டத்தை நிச்சயமாக செவிசாய்க்க வேண்டும். எங்களுடைய மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த பலாலி வீதியை அண்மையிலே மக்கள் போக்குவரத்துக்காக திறந்து விட்டிருந்தார். மிகவும் ஒரு நல்ல விடயம். கடந்த ஆட்சியில் இந்த எவருமே செய்யாத ஒரு செயலை இந்த ஜனாதிபதி செய்திருந்தார். நாங்கள் அதுக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு, அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த தெல்லிப்பளை வீதி தொடர்ந்தும் ஒரு 500 மீட்டர் தொடர்ச்சியாக பூட்டப்பட்டு தான் இருக்கின்றது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலைக்கு செல்கின்ற எங்களுடைய நோயாளர்கள் பல்வேறு சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதால் நேர செல்ல வேண்டிய பாதையை சுற்றி குடும்ப சுற்றி ஊடாக பல்வேறு இடையூறுகள் மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த பாதையை ஜனாதிபதி அவர்கள் திறந்து விட வேண்டும். மக்கள் பாவனைக்காக ஜனாதிபதி இணைத்தால் இதை செய்ய முடியும் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதே நேரம் ஆரம்ப பாடசாலை, நாங்கள் கல்வியேற்ற ஆரம்ப பாடசாலை சிறுவேலுப்பிள்ளை பாடசாலை மிக அருகில் இருக்கின்றது. ஆனால் இன்று யாழ் வயாவலான் மத்திய மகா வித்தியாலயத்தின் மைதானத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த அரசியல் பிரமுகராக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், அதை நேரில் சென்று பார்வையிடுங்க. நீங்கள் எங்களுடைய சிறார்கள் எவ்வாறு கஷ்டப்படுகின்றார்கள் என்று சொல்லி பாடசாலை வேலையை புழுதி படிந்த மண்ணில் தான் அந்த மாணவர்கள் கல்வியேற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனை நீங்கள் நிச்சயமாக கருத்தில் எடுக்க வேண்டும். கருத்தில் எடுத்து மக்களின் மீள்குடியேற்றத்துக்கு மிக விரைவான ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் நிச்சயமாக நம்பி இருக்கின்றோம், எங்களுடைய நிலத்தில் நாங்கள் மீண்டும் வாழலாம் என்று நம்பி இருக்கின்றோம். ஆகவே மீண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த போராட்டம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம், யாருக்கும் எதிரான போராட்டமும் அல்ல. ஆகவே எங்கள் மக்களின் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு மிக விரைவிலே எங்கள் நிலங்களையும், எங்கள் ஆலயங்கள், எங்கள் பாடசாலைகள் மற்றும் பூர்வீக நிலங்கள், விவசாய காணிகள், பல்வேறுபட்ட எங்களோட முக்கியமான இடங்கள் யாவுமே என்றும் அழிவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. அவற்றை எங்களிடம் ஒப்படைத்து எங்கள் மக்களின் எதிர்காலத்துக்கு நீங்கள் வழிவைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் விட வேண்டும். பலவிதமான கோஷங்களோடு மக்கள் அங்கே தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சொந்த வீட்டை, சொந்த நிலத்தை இழந்து புலம்பெயர்வது என்பதும் இடம்பெயர்வது என்பதும் மிக பெரும் வலி. இந்த மக்கள் வயாவிலான் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் 35 வருடங்களுக்கு மேலாக தங்கள் சொந்த மண்ணை விட்டு வாடகைக்கு அல்லது பிற வீடுகளில் ஒன்று குடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற பொழுது தான் ஏதோ தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்கின்ற நம்பிக்கை ஊட்டி வாக்குகளை பெற்று ஆட்சி பீடம் ஏறியதற்கு பிறகு செய்தது அத்தனையுமே நம்பிக்கை துரோகம்தான். கடந்த ஆட்சியாளர்களுக்கும் தங்களுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்று சொல்லி பல தடவைகள் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த காணி விடுவிப்பை அவர்கள் தடங்கலாக இருப்பதுமாகும். ஊருக்கே சோறு போட்ட மக்கள், ஊருக்கே உணவு போட்ட மக்கள் இன்று அவர்களது காணிகளில் இராணுவம் பயிர் செய்து அதை விற்று சம்பாதித்துக் கொண்டிருக்க இவர்கள் ஏனியோரிடம் கையேந்தி வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் இந்த காணியை ஒருபோதும் விடுவித்து விடக் கூடாது என்கின்ற நோக்கிலேயே மிக பாரிய அளவில் ஒரு வைத்தியசாலையையும் இன்று அமைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் உடனடியாக அனைத்து காணிகளும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இராணுவம் மக்களுடைய காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றதோ அவ்வளவு காணிகளையும் விடுவித்து அந்த மக்களை தங்கள் சொந்த நிலங்களில் மீளவும் குடியேறி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அனுமதிக்க வேண்டும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால் அடுத்தது பலாலி சந்தியில் நடக்கிற உண்மையான நிலவரத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
போராட்ட களம் வந்து இப்போ முற்றுமுழுதாக வந்து மாறி இருக்குது. ஏன்னு சொன்னால் மக்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து பிரிந்து வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இங்கே இன்னும் பல இடங்களில் ஆரம்பிக்கும் என்று தான் நினைக்கிறேன். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மக்களினுடைய வழிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல ஆண்டுகளாக விடுவிக்கப்படலை. இப்போ நாங்கள் அங்கே வந்து பயணித்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். அங்கேருந்து பயணம் செய்து பலாலி சந்திக்கு வந்தாச்சு. பலாலி சந்தியில் வந்து இங்கேயும் வந்து போராட்டம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய தினம் என்ன இடம்பெறுது, இந்த போராட்டம் சார்ந்த முழு பின்னணிகளையும் வந்து இந்த ஊரை சேர்ந்த அண்ணாட்டை வந்து நாங்கள் எங்களிடம் ஒப்படை, எங்களிடம் ஒப்படை, எங்களிடம் ஒப்படை, காணிகள் வேண்டும், காணிகள் வேண்டும், காணிகள் வேண்டும், காணிகள் வேண்டும், விட்டுக் கொடுக்க மாட்டோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம். பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம், பொங்கி எழுவோம். எமக்கு வேண்டாம், எமக்கு வேண்டாம், எமக்கு வேண்டாம், எமக்கு வேண்டாம். இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். தொடரும், 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 தொடரும். அனுர அரசே தீர்வைத்தா. கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். பலாலி சந்தியில் இடம்பெறுகிற போராட்டம் சம்பந்தமாக இது எவ்வளவு நாள் இடம்பெறுது, உங்களோட கோரிக்கைகள் என்ன என்று சொல்லி எனக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயம். இன்றைக்கு 7வது வாரமாக பலாலி சந்தியில் மக்கள் கூடி போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் இந்த தரப்பால் கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வரையில் போலீஸால் இந்த தரப்பால் கட்டுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய தண்ணி கேன்கள் எல்லாம் கொண்டு போகப்பட்டது. இருந்தாலும் மீண்டும் இந்த மக்கள் வந்து இதில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இன்றைக்கு பலாலியில் இருக்கிற ஏராளமான பகுதிகளில் இருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள். வளமையாக போராடின அதே மக்களோடு சேர்ந்து பலாலியை பிரதிநிதித்துவப்படுத்தி எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்திருக்கணும். இன்றைக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. உண்மையிலே இந்த பலாலி எங்களுடைய போராட்டம் என்னென்னு கேட்டால், பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக 700 ஏக்கர் வேணுமென்றும், இராணுவ தேவைக்காக 1600 ஏக்கர் வேணுமென்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த சொல்லுக்கு பிறகு அந்த வசாவளாண்ட மக்கள், ஏராளமான மக்கள் போராடுற காரணம் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இராணுவ வைத்தியசாலை. அதை கட்டினது மட்டுமில்லாமல் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்த அந்த கருத்து தான் மக்கள் அந்த பொங்கி எழுந்து போராடுற காரணம். 29 ஏக்கர் தங்களுக்கு தேவை என்ற ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை கட்டிவிட்டு 29 ஏக்கரை மக்களுடைய காணிகளை தாங்கள் பிடிப்போம் என்று சொல்லும் அளவிற்கு இவர்களுடைய அந்த கபட நாடகம் இருக்கிறது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இல்லை, இப்போ பார்த்தீங்களா தெரியும், இந்த பலாலி என்பது மட்டுமல்ல, இந்த வழிவடக்கில் 2500 ஏக்கர் காணி இராணுவத்தாலே அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய உறுதி காணியை பிடிக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கும் இல்லை. இதை இந்த இராணுவம் சரியாக விளங்கி கொள்ளணும். என்னென்னா, 1985ஆம் ஆண்டு விமான நிலைய விஸ்தரிப்புக்கு தேவை என்று சொல்லி 660 ஏக்கர் காணி இல்லை, அது குறைவு, அது தவறான ஒரு தகவல். விமான நிலைய விஸ்தரிப்புக்காக சுவீகரிப்பதற்காக கசட் பண்ணினவங்க அந்த காணியை கூட சட்ட ரீதியாக சுவீகரிக்க முடியாமல் வார 4ஆம் தேதி தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் அந்த காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் போட்டிருக்கணும். ஒரு மீட்டிங் வச்சு இதை சுவீகரிக்கிறாங்க. ரைட், நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், இதில் இன்னும் ஒரு தந்திரமான வேலையை செய்திருக்கணும். விரும்பாத, அதாவது வந்து அந்த ஏர்போர்ட்டோட தொடர்பில்லாத சம்பந்தமில்லாத காணிகளை எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள், நான் நினைக்கிறேன் அரசாங்க அதிபர் உட்பட பிரதேச செயலகத்தில் வேலை செய்கின்ற சில அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மண்ணில பிறக்காத 90ஆம் ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகள், வயது போனவர்களை ஏமாற்றி அவர்களை உங்களுக்கு நட்டத்துக்கு விருப்பம் சம்மதமாண்டு கேட்டு அவர்களிடம் விருப்பம் கேட்டு எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கடிதம் வந்திருக்கு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விமான நிலையத்துக்கு காணி தேவை என்றால் சம்பந்தப்பட்ட மக்களோடு நாங்களும் வருகிறோம், கதைத்து விமான நிலையத்தில் வடக்கு பகுதியோ தெற்கு பகுதியோ சுவீகரிக்கிறாக தேவை என்றால்
அதுக்கு மக்களோட கதைக்கலாம். ஆனால் அதுக்கும் தேவையில்லை. ஏனென்று கேட்டால் 2400 மீட்டர் நீளமான ரன்வே இருக்கிறத நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். 2400 மீட்டர் நீளமான ரன்வே இருக்குது. 1300 மீட்டரில் தான் இந்த விமானங்கள் வந்து இறங்குது. இப்போ வந்து இண்டிகோண்ட விமானம் வந்து இறங்கியிருக்கு. 80 பேர் ஏற்றுற விமானம். இதுவரைக்கும் சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து 2 விமானம் ஓடினது. 25 பேர் 30 பேர் தான் ஒவ்வொரு ஃப்ளைட்டில் வந்தது. இப்போ ஏவியேஷன் சொல்லியிருக்கு ஒருக்கா லேண்ட் பண்ணுறதுக்கு 6 லட்சம் கட்டுவோம். இந்தியா இப்போ ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் ஓடுது. அப்போ அது இது சென்னையில் இருந்து ஒரு ஃப்ளைட் வருது. ஏன் 80 பேர் ஏற்றி வந்தால் அவனுக்கு கட்டும் காசு கொடுக்க. ஆகவே மற்ற இந்த என்பிபி அரசாங்கம் நாங்கள் வடிவாக தெளிவாக இருக்கிறோம். இவர்கள் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ஏர்போர்ட் இப்போதைக்கு செய்ய முடியாது, செய்ய மாட்டினோம். அது இங்கே அப்படி ஒரு விமானம் இப்போதைக்கு எங்கண்ட கனவில் நாங்கள் இருக்கிற காலத்தில் இறங்காது. இதுதான் உண்மையான. இதை சாட்டாக வைத்து பலாலி ரோட்டுக்கு மேற்கால தங்களுக்கு தேவை என்று சொல்கிறது அடாத்தான விஷயம். பாருங்க, இது இவற்ற காணி. இவற்ற காணியில் தென்னை வச்சு இராணுவம் டிராக்டரில் தேங்காய் வந்து பொறுக்கி கொண்டு போகுது. இவர் பார்த்து அழுது கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான நிலைமை. இவற்ற காணி இந்த அதில் 17வது கட்டி என்று போட்டிருக்கிற தென்னங்காணி இவற்ற காணி. அது தென்னை இல்லை, எங்களோட வீட்டு காணிகள். வீடெல்லாம் முடிச்சு அழிச்சு தென்னை வச்சிருக்கணும். தாங்கள் பெரிய விவசாயத்தில் பெரிய கட்டிக்காரலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் வச்சிருக்கான். தென்னையை வச்சு அவன் தேங்காய் பொறுக்கிறான். இவர் இங்கே இருந்து அழுது கொண்டு இருக்கிறார். சரி, அதுவும் வேண்டாம். நாங்கள் இருக்க போய் பார்க்குறாக்க அனுமதி என்ன இல்லை. இந்த ரோட்டால் நடந்து போயிடாது. எங்களோட காணிக்குள்ள போயிடாது. இராணுவம் நடக்கலாம், உங்களுடைய ஆட்கள் நடக்கலாம். நாங்கள் இந்த ரோட்டுக்கு இஞ்சால இருக்கணும், அங்கால போகக்கூடாது. என்ன நியாயம்? எங்கட ஊர், எங்கட வீடு, நாங்கள் அதில் நடந்து போயிலாண்டால் இது என்ன நீதி? தெற்குக்கு ஒரு நீதி, வடக்குக்கு ஒரு நீதி. அதுதான் இந்த பாருங்க, தெற்குல எல்லாம் அதிரடியான கைதுகள், மரண தண்டனை கொடுக்கப்படுது. இங்கே ஊழல் செய்தவன் இருக்கிறான், இங்கே கொலை செய்தவன் இருக்கிறான், தமிழ் மக்களை அழிச்சவன் இங்கே இருக்கிறான். அவனே ஏன் இந்த அரசாங்கம் உங்களை விசாரிக்க முடியல? ஊழல் செய்தவனை ஏன் பிடிக்கல? அவன் இன்றைக்கு உங்களோட அரசாங்கத்தோட ஒற்றாக நிற்கிறாங்களே, இது நீதியா, நியாயமா? இல்லை தானே. எங்களோட காணிகளை வீடுகளை இடித்து இன்றைய சிவில் பாதுகாப்பு திணைக்களம் விவசாயம் செய்யுது. நீங்கள் போய் பாருங்க, ரோட்டில் 2 பக்கம் இப்பிலிப்பில் காடு இருக்கும். கொஞ்சம் வட்டி பார்த்தா உள்ளுக்கு இதுக்கு கெசல் வத்த. நான் இன்றைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இங்கே ஏன் இராணுவம் விவசாயம் செய்யுதுன்னு இராணுவத்துக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஏன் செய்யலை என்றால், சிறிமாக்கு முற்பட்ட காலத்தில் கோவிகமா என்று சொல்லி சிங்கள மக்கள் வந்தங்கட தோட்டத்தில் விவசாயம் செய்து சிறிமாண்ட காலத்தில் அவர்கள் இங்கே இருந்து சில பேர் போனவர்கள். இதுதான் உண்மை. அவற்றை பேர பிள்ளைகள் வந்து தோட்டம் செய்யணும், கட்டாயம் அவையில் போவினோம். நாங்கள் அதில் திருப்பி செழிப்பாக வாழுவோம். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதில் ஜனாதிபதி இப்போ டிசிசி மீட்டிங் வந்தபோது இந்த ரோட்டு கிழக்கால அரசாங்க அதிபர் சிவப்பால விட்ட இடம் ரணில் விட்டது என்று சொல்லியும், பச்சையால காட்டப்பட்ட இடம் விடலாமன்னு சொல்ல ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த அரசாங்க அதிபர் நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் அவையில் ஏதோ டிசிசி மீட்டிங்கில் சண்டை பிடிக்கணும். அதை விட இதில் லைட் இன்ஃபென்ட்ரி முகாமில் அந்த முகாம் இருக்கிற இடம் ரோட்லேருந்து 500 மீட்டருக்குள்ள அது விடுபட்ட இடத்துக்கே இருக்குது. இந்த கராஜ் விடுபட்ட இடத்துக்கே இருக்குது. அப்போ இதுக்கு வீட்டு திட்டமங்களுக்கு வந்திருக்கு, பேர் லிஸ்ட் இருக்குது. அப்போ மொக்குத்தனமாக இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு விளங்க இல்லையா? என்ன செய்யணும்? பிரதேச செயலகத்தில் உண்மை பிரதேச செயலாளர் ஒரு பெண், அவள் மிக அருமையான சிங்களம் தெரிந்த ஒரு அம்மா. நாங்கள் போய் காய்ச்சி நாங்கள் தம்பி எனக்கு ஒரு அதிகாரம் இருந்தேன்டா நான் எல்லா காணியும் விட்டுட்டு போடுவேன். அவாவுக்கு தெரியாமல் அவள் கீழே இருக்கிற அதிகாரிகள் இன்றைக்கு இந்த அடாத்தான் இந்த காணி சுவீகரிக்கிறாக்கு இங்கே பிறக்காத பிள்ளைகள் வயசு போன அம்மம்மாக்கள்கிட்ட சம்மத கடிதம் வேண்டியிருக்கணும். பிள்ளையான விஷயம். 4ஆம் தேதி அங்கே சுவீகரிப்பு அது நடக்காது. அங்கே சுவீகரிக்க மக்கள் தெளிவாக இருக்கணும், விடமாட்டினோம். இந்த இதில் ஆகவே நாங்கள் இந்த போராடி கொண்டு இருக்கிறது நாங்கள் மக்கள் போராட்டம். இதில் நிறைய மக்கள் வருவினோம். இன்னும் இப்போ வசாலாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னதுக்காக போராடுறோம்டா, இந்த இராணுவம் நினைக்குது இவைகளெல்லாம் செத்து போச்சுனாம், இவைகளெல்லாம் இங்கே வரமாட்டினவன் நினச்சி கொண்டு இருக்கு. நாங்கள் உணர்வோடு இருக்கிற மண்டதையும் இந்த மண்ணில் போய் சாக வேணுமென்ற உணர்வோடு இருக்கிற மக்கள் தான் இங்கே வந்திருக்கணும். எங்கட கிணத்துல தண்ணி கூட. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த இராணுவம் என்பது எங்கேயாவது அரச காணிகளில் கொண்டு இவைகளை தண்ணி இல்லா காட்டில் இவைய போடணும். ஏனென்றா இங்கே சொகுசாக வாழையினம். இங்கே பாருங்க, மக்களுடைய வரிப்பணம் அரசாங்கத்தின் பாதுகாப்பு செலவுக்கு ஒதுக்கின காசு எடுத்து ஒரு இராணுவ தளபதி கொமாண்டோ பங்களா கட்டி வச்சுக்கிறேன். 150 பேர் 200 பேர்ட்ட காணிக்குள்ள ஒரு கொமாண்டர், அவன் ஒரு கொமாண்டர் எத்தனை இராணுவத்தை பலி கொடுத்து இன்றைக்கு அவன் குடும்பத்தில் நீங்கள் போய் பாருங்க. அன்றாதபுரம், புலர்வை, குருநாகல் எல்லா வீட்டிலும் ஒரு ஆள் 2 பேர் இராணுவத்தை சேர்த்துருக்கான். அவன் வீட்டில் 3 வீல் நிற்கிது. இந்த பிளாட்னா பைக் என்ன, இந்த பைக்கெல்லாம் அப்பா வருவாருன்னு பார்த்து கொண்டு அனாதையாக அந்த பிள்ளைகள் அம்மா மாதிரி இருக்குது. இந்த இராணுவ தளபதிக்கு தெரியாது. நீ அங்கே போய்
போய் பங்கருக்குள்ள இருந்து கொண்டு அவனை கழுத்தை பிடிச்சி சண்டைக்கு தள்ளின இராணுவ தளபதிகள் தான் ஏராளமான பேர் சொகுசாக வாழ்றீங்க. உங்களுக்கு நல்ல சொகுசு வாழ்க்கை, கொமாண்டோ பங்களா, நல்ல வாகனம் வசதி. அதை விட எங்களோட வீட்டு கிணத்துல அங்கே சிங்கள ஏரியாவில் கிணத்து தண்ணி இல்லை, கிணத்துல நீர் இல்லை, குளத்தில் குளிக்கணும் இல்லைன்னா பப்பில் வார தண்ணி. இது ஒவ்வொரு வீட்டிலையும் எங்களோட வீட்டில் கிணறு இருக்குது. எங்களோட வீடுகளெல்லாம் திருத்தி ஏசி போட்டு கிணத்துல குளிப்பு, ஏசியில் வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் எங்களை காணிட தோட்டம் செய்து நல்ல வடிவாக சாப்பிட்டு ஆத்தல் வாக்கிங் நீட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலாலியில். அவைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறோம், 1985ஆம் ஆண்டு காணி சுவீகரிப்பு வெளியிட்ட வர்த்தகமானிக்கே காணி இன்னும் சுவீகரிக்க முடியலை என்றால் இந்த காணியை நீ எப்படி பிடிக்க போகிற? நாங்கள் விட மாட்டோம், ஒரு தரமே விட மாட்டோம். தெளிவாக இருக்கிறோம். எங்களோட உயிர் போனாலும் எங்களோட காணியில் விட மாட்டோம். இந்த இராணுவத்தோட நாங்கள் கேட்குறோம், எங்களுடைய இருக்கா நீங்கள் கதைங்க, நீங்கள் வேறு நாட்டோட போய் கதைக்க வேண்டாம். இன்றைக்கு இந்தியா வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு உரிமத்தை கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கு அவன் இந்த இதை விட்டு போக மாட்டான். அதே மாதிரி அமெரிக்கான 4 இன்ஜின் போட்டின சீரக விமானம் வந்து ரங்கி போன இடம் இப்போ அனர்த்தத்துக்கு. ஏன்னா ஆகவே இந்த விமான நிலையத்தின் ரன்வே வந்து ஸ்ட்ராங்கானது. ஓகே, ஆகவே எங்களுடைய போராட்டம் நியாயமானது. நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி ஆகுவோம். எங்களோட இடத்துல போயிருப்போம். இல்லைன்னா இந்த மக்கள் நடந்து போவாங்க, போயிருப்பாங்க. அதுதான் கடைசியாக நடக்க போகிறது. வணக்கம், நான் மார்க்கண்டு குணசேகரன். நாங்கள் இப்போ இருக்கிறது பலாலி சந்தியில். நாங்கள் இந்த சந்தியில் சிறு வயதிலே ஆடி பாடி இந்த கடலிலே குளித்து நாங்கள் கும்மாளம் அடித்து எங்கள் பாடசாலையான சித்தி விநாயகர் பாடசாலை இப்போது இராணுவ கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருக்கிறது. இன்றைக்கு கட்டிடம் அப்படியே இருக்கிறது. நாங்கள் இது இங்கே படித்த பின் பசாவளம் சென்ற கொளிச்சியில் போய் படித்தோம். நாங்கள் படித்து நாங்கள் நடந்து போய் வருவோம். ஏனென்று கேட்டால் வெக்கத்துக்காக சொல்லவில்லை. அந்த 13% மிச்சப்படுத்தி நாங்கள் போய் எம்ஜிஆர் படம் பார்க்கறதுக்காக தான் மிச்சப்பிடிக்கிறோம். அப்படி இருந்த நாங்கள் பசாவளான் சந்தியால் உள்ளுக்களால் ட்ரைனிங் கொளிச்சிக்களால் போய் பலாலி ஏர்போர்ட்டில் போய் அப்போ குளிர் தண்ணி பைப்பில் வரும், அதை குடிச்சிட்டு சேர்ந்து ஆர்மி கேம்புக்களால் வந்து தான் நாங்கள் இங்கே ரன்வேயால் ரங்கித்தான் நாங்கள் இந்த வீட்டை வந்து சேருவோம். அப்படி நாங்கள் செல்வம் கொளித்த இந்த பூமியிலிருந்து 90ஆம் ஆண்டு அடாவடித்தனமாக எங்களை இராணுவம் விமானத்தாலும் கெலியாலும் சுட்டி எங்களை திரட்டினார்கள். நாங்கள் நினைத்தோம் கொஞ்ச தூரம் போய் திரும்பி வரலாம் என்று. பழமையாக அப்படித்தான் நடந்தது. என்னென்று கேட்டால் முந்தி இந்த காபருக்கும் தொண்டமனாத்து ஆமிக்கும் கட் அவுட் போட்டுத்தான் ஆமி வருவார்கள். அப்போ எங்களோட 3-4 காணிகளுக்களால் தான் ஆமிகள் வேலியை ஒட்டி கொண்டு வருவார்கள். அப்போ நாங்கள் அப்போது சிவசியாவில் போயிருப்போம். இந்தியாவில் கொஞ்சம் தள்ளி வெள்ளை வாய்க்காலுக்கு போய் பேருந்து ஆமி போனோடு வருவோம். அப்படித்தான் நாங்கள் இணைத்து நாங்கள் போனோம். ஒரு கையில் ஒரு வெட்டு கத்தியை கூட கூடி கொண்டு போகலாம், திரும்பி வருவோம் என்று நாங்கள் இணைத்து போனோம். இன்றைக்கு 36 வருஷம் இலவு காத்த கிளியாக நாங்கள் காத்து நாங்கள் இப்போது மக்கள் புரட்சியாக படித்து எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தேவை எமது காணி. ஆகையால் கொஞ்சம் கூட கலைக்கல. எனக்கு வயது மூப்பு காரணமாக எனக்கு கிடைக்கிறது. எங்கள் இதுத்துடன் என்ற செல்வியை முடிக்கிறேன். எங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சார்ல்ஸ் கலைக்கிறேன். நானும் இந்த பாலைவரை சேர்ந்தான். நாங்கள் வெளிக்கிட்டு 36 வருடங்கள் ஆகின்றது. இப்போது இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஆவல் கொண்டிருக்கின்றோம். புதிய அரசாங்கம் நமக்கு ஒரு முயற்சியை தரும், ஒரு திசை காட்டி ஒரு வழிகாட்டியை தரும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் எந்த வித பிரயோசனம் இல்லை. 2 வருஷமாச்சு நாங்கள் அவர்களை நம்பி வாக்களித்தோம். ஆனால் எல்லாம் வீணாகி போட்டு போய்விட்டது. தருகிறோம் காத்திருங்கள் சொல்லி இலவு காத்த கிளி போல நாங்கள் ஆகிவிட்டோம். இந்த வெயிலுக்கு 2 சனம் முதியோர்கள் நாம் பாடுவதை கண்டு வந்து அரசாங்கம் இடக்கம் இல்லாத ஒரு அரசாங்கம் மாறிவிட்டது. கடந்த காலங்கள் எல்லாம் தெரிந்தான உங்களுடைய அரசாங்கங்கள் கொஞ்சம் விட்டார்கள். ஆனால் அனைத்து அரசாங்கம் ஒன்றே காண பாதையை மட்டும் திறந்து போட்டு இப்போ இந்த அவங்களுக்கு மக்களின் காணிகள் மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் வழங்கப்படும் என்று சொல்லி காலத்தை நேரத்தை போக்காட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவைக்கு விளங்கல காணியை விட்டால் தான் சனங்கள் தங்களுக்கு வாக்களிக்கும். ஜனங்க அடுத்த மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. அதுக்கு என்ன செய்ய போறாங்க? ஜனங்கள்ட்ட எப்படி வர போறாங்க? ஜனம் வாக்களிக்குமா? பாதையை மட்டும் திறந்தா காணுமா?
இந்த இவ்வளோ காணிகள் 10 காடாக்கிறீங்க காணியெல்லாம் இந்த காணிகள் விடுதலை செய்தால் தான் அடுத்த மாகாண சபையோ எந்த தேர்தல் வந்தாலும் எங்களை சனம் வாக்களிக்கும், இல்லாட்டி வாக்களிக்காது, தேர்தலை புறக்கணிக்கும். சரியா? அந்த வகையில் இப்போ இராணுவம் பலாலி இராணுவம் இலங்கை இராணுவ கட்டளை தலைவரையும் அந்த அனுராக் தோழரும் சரி என்றால் ஒரு டக் ஒரு 2 மாதம் காணாத, ஒரு கிழமை காணாத, 3 மாதம் காணாத, எப்படிலாம் எல்லாம் 10 பெட்டு இந்த மக்களும் காணியர். அப்போ இது அனுராக் தோழரை அசைக்கல 12 வருஷம் அவர் தான் ஜனாதிபதி. அந்த சிஸ்டம் விளங்கு இல்லையே, சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிறார்கள். இந்த சேஞ்ச் மக்களுக்கு இந்த காணிகளை வழங்கி ஒரு சேஞ்ச் செய்தார். அவரான் 12 வருஷம் ஜனாதிபதி, அது மாட்டிடாது. ஆனால் அதற்கு அது விளங்கு இல்லை. சாதாரண பொதுமக்களுக்கு விளங்குற அறிவு விடங்கிற அரசாங்கத்துக்கு விளங்கல. மக்களும் காணிய மக்களுக்கு ஒப்படைத்தால் அடுத்த மாகாண தேர்வு எந்த தேர்வு வந்தாலும் அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அந்த வகையிலே இந்த காணிகளை மக்களுக்கு விடுவிக்கணும் என்று மக்கள் ஆவல் கொண்டு நிற்கிறார்கள். அந்த ஆவலை நீங்கள் பூர்த்தி செய்யணும் என்பதை கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். எனது பேர் தனவரசிங்கம். நான் படாடி கிடக்க சேர்ந்தவன். ஆனால் பொதுவாக நான் பராடி முருகையுமே முந்தி காலத்தில் ஏறக்குறைய எடுவாமல் அந்த மாதிரி இந்த பராடி முருகைக்குமே நான் பொது விஷயங்கள்ட கூடுதலாக உடைச்சி வந்த முறையில் இந்த பராடி மண்ணிலும் முழுக்க எனக்கு பூரணமான ஒரு பற்றி இருக்குது. அந்த வகையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் முக்கியன்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்க நான் அதை வற்புறுத்தேன். இந்த போராட்டம் என்பது கொஞ்சம் வலுக்குறைஞ்சிருக்கு. ஏனென்றால் சில பகுதிகள் விடுவித்த வழியால் அந்த விடுவித்த பகுதி மக்கள் இங்கே பிரசன்னமாக முடியாது. இந்த விடுவிக்க மக்கள் மட்டும் இந்த போராட்டம் வலுக்குறைஞ்சிருந்தாலும் ஆனால் இந்த போராட்டம் நாங்கள் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த காணிக போராட்டம் மூலம் தான் விடுவிக்க முடியும் என்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் கடந்த காலங்களில் அரசாங்க அதிபரோடையோ அல்லது ஆளுநரோடையோ அல்லது மந்திரி சபையில் உள்ளவரோடையோ எல்லாரோடையும் பேசி பார்த்தாச்சு, எல்லாரோடும் கடிதங்கள் கொடுத்து காய்ச்சி பார்த்தாச்சு. ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல, எடுக்காம மாட்டார கூட தெரியுது. ஆனபடியால் மக்கள்லாம் இதை மீட்கிறக்கனே ஒரு போராட்ட வேண்டிய இடமா வந்திருக்கு. அதுக்கு ஒரு நல்ல அறக்குறையாக இப்போ மயிலிட்டீரை பராடியில் அங்கே வசாலண்டு கட்டுவண்டு சொல்லி அந்த போராட்டம் விரிவடைஞ்சு கொண்டிருக்கு. அப்படியே அந்த விரிவடைஞ்சதும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஆனபடியாக அந்த போராட்டத்தில் நாங்கள் இன்னும் ஆக்கரை எவ்வளோக்கு சேர்க்க முடியுமோ சேர்த்து இந்த போராட்டத்தை வலுப்பெற்று இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு தரமான ஒரு கோரிக்கை வைக்கணும் என்றால் எங்களோட மண்ணை எங்களுக்கு நீங்கள் தரப்படும். ஏனென்றால் நாங்கள் இப்போ எங்களோட மண்ணால் அவர்கள் பாதுகாப்புக்கு உரிய இடத்துல இருக்கிற தங்கள கலப்பாக அந்த பாதுகாப்பை முன்போல வச்சுக்கொண்டு தங்களுக்கு தேவையான சென்றியை வச்சுக்கொண்டு இங்கே மக்கள் முந்தி இருந்த மாதிரியே அந்த மக்கள் இருந்த பகுதிக்கிடம் அந்த இடங்களை விட்டு மக்களை வாழ வைக்கணும். என்றால் இது ஒரு முக்கியமான பொன்னான பூமி, விவசாயம் கடத்தொழில் நிறைஞ்ச ஒரு மண். இந்த மண்ணில் மக்களிடம் இந்த மண்ணை விட்டு வெளியேறி இன்றைக்கு வேறு பாதியில் போய் இப்போ நான் கூட இப்போ வேறு வாடகை விடான்னு இருக்கிறேன், என்ன வாடகை விடான்னு இருக்கிறேன். அப்படி என்ன கூட எல்லாரும் வாடகை வீட்டிலும் உறவினர் வீட்டிலும் முகாமிடம் இருந்து கஷ்டப்படுறார்கள். இந்த கஷ்டம் நீங்கள் ஒன்று சொன்னால் நாங்கள் போராடி தான் இந்த காணியை பெறவணும். மற்ற அரசாங்க அதிகாரியோ அது அரசாங்கத்தை நம்பி பெறவில்லை. அரசாங்கமானால் இன்றைக்கும் கிடையாது மனது ஆர்வலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனபடியாக அதை கடந்த காணியை எங்களுக்கு ஒரு பகுதியாக விட்டு அதை முன்னெரிச்சியாக காட்டணும், எங்களுக்கு முன்மாதிரியாக காட்டினா தான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை ஒன்றும் பெறையில்லை. மறுபடியாக இந்த காணி விஷயத்தில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து போராடி இந்த காணியை விடுவிக்கப்படாத காணிகளை மீட்க கொண்டு விரும்புகிறோம். அதுவும் பராடியில் 5 கிராம தேர்தல் பிரிவு இருக்குது. இந்த 5ல் 2 பகுதி 2 கிராம பிரிவு முழுமையாக விடுபடவில்லை. மிச்சம் 3 பகுதியிலும் பகுதியாக தான் விடுபட்டிருக்கு. பகுதியாக விடுபட்டால் கூட ஆக்கள் நிறைவான முறையில் இல்லை, முழுமையாக போக முடியாது இருக்குது. இன்றைக்கு இந்த பக்கம் கிழக்கு பக்கம் விட்டோம்னு சொன்னால் அங்கே 253 விட்டோம்னு சொன்னால் அங்கே 53 நாங்கள் போயிடாது. ஒரு பகுதி தான் போகிறோம், ஒரு பகுதி போயிடாது. ஆனபடியாக எங்களுக்கு அதை முழுமையாக விடணும். அதே மாதிரி இந்த முழுமையாக விடாத பகுதியும் எங்களுக்கு மக்கள் குடியேற முழுமையாக விடணும். அது அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் அவர்கள் அது மக்களோட பேசி எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு விடாமல் என்று சொல்லணும். மக்களோட பேசாமல் அரசாங்க அதிகாரம் மட்டும் செய்யணும். அது எங்களுக்கு பொடியாக இருக்குது என்றால் அவர்கள் தங்களுக்கு எங்கே தான் சொல்லிக்கணும். எவ்வளோ காணு தாங்கள் நெட்டே செய்கிறார்கள். அப்படி செய்தால் மக்களுக்கு காணு கிடையாது. ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்த கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எவ்வளவுக்கு மக்களை இணைக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை வலுப்படுத்த கொண்டு கேட்டுக்கிறோம். பலாலி சந்தியில் இடம்பெறுகின்ற இந்த போராட்டத்திலே பாருங்கள், நாங்கள் அங்கே வஜாவலான் சந்தியில் பார்த்தது போல் இங்கே பெண்கள், வயசுவான பெண்களில் இருந்து பெரியவர்கள் எல்லோருமே எல்லாருமே காணியை இராணுவ கட்டுப்பாட்டிலே கொடுத்து அன்னளவாக ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அதை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள்.
ஸோ அவர்கள்லாம் இதில் நிற்கிறோம். இந்த வெயில் சரியான வெயில், அதில் ஒரு இன்றைக்கு தான் தரப்பால் போட ஓரளவு அனுமதிச்சிருக்கணும். அண்டு தரப்பால் போடுறதுக்கெல்லாம் அனுமதிக்கலை. ஸோ அப்படியான ஒரு நிலைமை. அதை விட முக்கியமாக வருகின்ற 4ஆம் தேதி இவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் என்கின்ற விஷயத்தையும் அவர்கள் கூறினார்கள். அதாவது இந்த காணிகள், ஒரு சில காணிகள் உள்ளே இருக்கிற காணிகளை வந்து இராணுவம் எடுக்கப் போகின்றது போலையும் அதுக்கான நஷ்ட ஈடை உங்களுக்கு வழங்குகின்றது போலையும் அவர்களை அழைத்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகுதான் வயாவிலான் சந்தியில் இந்த போராட்டம் வந்து ஆரம்பமாகி இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் 4 இடங்கள், மயிலிட்டி, வயாவிலான், பலாலி சந்தி, இராணுவ பங்களா இருக்கிற இடம், 4 இடங்களில் போராட்டம் பிரிந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தையிட்டியிலேயும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலைமை இங்கே இருக்குது. அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சார்ந்த பதாதைகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் பார்க்குறது தான் பலாலியினுடைய மீன் சந்தை. அது மாத்திரமன்றி இப்போ இந்த சந்தையும் வந்து இயங்கவில்லை, கொடுக்கவும் இல்லை. அங்கால வந்து கடல் இருக்குது. இப்படி ஒரு நிலைமை இங்கே காணப்படுது. ஸோ இன்றைய நிலவரம் வந்து இதுதான் மக்களே. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நிலவரத்தை நான் காண்பிச்சிருக்கிறேன். இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுடைய மக்கள் எல்லோரும் எங்களுக்கும் அதோட அண்ணன் வந்து அழகாக இந்த விஷயங்களை வந்து எனக்கு வந்து எடுத்துரைச்சார். தொடர்ந்து போராட்டம் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு வெள்ளியும் அதேபோல் ஒரு சனியும் இனி நடக்கும்னு நினைக்கிறேன். இனி கிழமையில் எல்லா மக்களும் கிளர்ந்தெழுந்து இந்த போராட்டத்தை செய்ய போயினோம். எப்போ இவர்களெல்லாம் ஒன்றாக போராட்டம் செய்து இதுக்குள்ளால் செல்ல போகிறார்களோ எனக்கு தெரியலை. அப்படியும் ஒரு நிலைமை சிலவில் வரும் என்று தான் போலீஸாரும் இராணுவத்தினரும் இதில் வந்து பாதுகாப்பு கடமையில் கூட ஈடுபட்டிருக்கோம். அதை கூட விசாரித்திருக்கின்றார்கள். உள்ளே போவினமா என்ற மாதிரியெல்லாம் விசாரிச்சிருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிலவரம் இங்கே இருக்குது. சரி, நன்றி. அடுத்த காலத்தில் உங்களை நான் சந்திக்கும் வரை இராணுவ தளபதி ஒருவர் வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் போராடைக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே அவற்றை வாகனம் இருக்கு. இதுக்கு வந்துருப்போம். இதுக்கு பார்த்து கொண்டு என்ன அதுக்கு போலீஸ் அதுக்குள்ள இருப்பேன். பெரிய போலீஸ் அங்கே இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சுற்றி இந்த பலாலி இந்த பகுதியை தவிர மிச்சம் இந்த பலாலி ரோட்டை சுற்றி ஒரு பாக்ஸ் பண்ணி மக்கள் இன்றைக்கு போராட்டம் செய்து நினைக்கிறேன். இப்போ முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக 40 வருஷத்துக்கு பிறகு பாக்ஸ் பண்ணி போராட்டம் செய்யணும். குடும்ப செட்டி இப்படி வந்து ஒரு வட்ட வடிவில் ஒரு சதுர வடிவில் மக்கள் போராட்டம் இது இன்னும் கூடிக்கொண்டு போகும். ஏனென்று கேட்டால் மக்கள் தங்களுடைய இவர்கள் இராணுவம் நினைச்சு கொண்டிருக்கு. மக்கள் எல்லாரும் இறந்து போட்டுனா நித்திரதானே இவர்களுக்கு இனி கேட்க மாட்டோம். போராடி கலைச்சிருக்கணும் உண்டு. வீரியமான போராட்டம் எங்களை இருக்கிற காலத்தில் இது இன்னும் பெருசாக பலம் இருக்கும் என்று சொன்னா இன்றைக்கு இராணுவம் வந்து இந்த பலாரியில இருந்து வெளிக்கிட்டு கடல்ல நிற்க வேண்டிய கட்டம் பெறும். ஏன்னா மக்கள் அவ்வளவு மக்கள் எல்லாம் காணிக்குள்ள இறங்குவார்களோ தெரியமான மனநிலையில இருக்கணும். வயசு போனவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வெயிலுக்கு வந்து சரியான வேதனையா இருக்கு. நாங்கள் வெயிலுக்கு நிற்கலாம் பாருங்க. வயசு போன ஆட்கள் தான் அதை விட தரப்பால் இன்றைக்கு தான் போட அனுமதிச்சவ. இவ்வளவு நாளும் கையில பிடிச்சு கொண்டு இருந்தவ. இதுல இருக்க இந்த ஆலயம் எல்லாம் 2010 பிறகு இடிக்கப்பட்ட ஆலயங்கள். அங்க பிள்ளையார் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு, காணிக்க மாதா ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு. இது 2010ஆம் ஆண்டு போய் பூசை நடந்தது. பிஷப் அவர்களை கொண்டு வந்து இடிக்கப்பட்ட பெரிய ஆலயம் காணிக்க மாதா ஆலயம், செபஸ்டி ஆலயம் இல்ல ஆலயங்கள் பெரிய சித்தி விநாயகர் ஆலயம், பெரிய பிள்ளையார் ஆலயம், மயிலிட்டி நடு ரோட்டில் இந்த ரோட் போவே பிள்ளையார் தெரியும். அப்படி இருக்கிற ஒரு கோபுரத்தோட இந்த ஆலயம் இல்லையா? அந்த ஆலயம் இடிக்க பெரிய மரம் ஒன்று இருந்ததா? அதுவும் 2010க்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு எவ்வளவு ஒரு மனநிலை. நீங்கள் தையிட்டு விஆரை பற்றி கதைச்சா பொங்கி எழுதுறீங்க. அப்போ உங்களுடைய மதம் முக்கியம், எங்களுடைய மதம் முக்கியம் இல்லையான்ற கேள்வி இருக்கு. எங்களுடைய இந்த இந்து சமயம் சார்ந்த சமய தலைவர்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் வர வேண்டும். இங்கே நாங்கள் கிட்டடியில் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நீதி கேட்க வேண்டி வரும். ஏனென்றா எங்களுடைய ஆலயத்துக்கு போய் வழிபடுறாக்கு விடுறாங்களே இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை அந்த கோயில் இருந்த இடத்துக்கு போகிறாக்க அவர்கள் அனுமதி வரையில்லை. ஆகவே நாங்கள் அந்த போராட்டம் பல வடிவங்களை பெற்று இது முன்னகர்த்தி செல்லப்படும். ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் போராடித்தான் பெற வேண்டுமென்றா போராடுவோம். மக்கள் வந்து போராடுகின்றார்கள். நிலவரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது அப்படியே தொடரப்போகுது. எப்பயோ ஒரு நாள் இந்த மக்களுக்குரிய காணிகள் நிச்சயம் விடுவிக்கப்படும். அடுத்த காலங்களில் நான் சந்திக்கும் வரை என்று மூலமான வீடோடு உண்மை நிலவரம் இன்றைய நிலவரப்படி 2ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 இதுதான்.